கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 37 டிசம்பர் 1830 நியூயார்க்கின் பயோட்ரிக்கில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு சிட்னி ரிக்டனுக்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் இந்த ஊழியக்காலத்தில் ஒரு கொடுமையை குறித்து முதல் கட்டளை இங்கே கொடுக்கப்பட்டது. 1-4 ஒஹாயோவில் கூடுமாறு பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுவார்கள். 1. இதோ ஒஹாயோவுக்கு நீங்கள் போகும் வரைக்கு இனி நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டியது எனக்கு அவசியமில்லை. மேலும் இது சத்துருவின் நிமித்தம் உங்களுக்காகவே என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். 2. அந்த பகுதிகள் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் வரைக்கும் சபை காணப்படுகிற இடமெல்லாம், மிகவும் குறிப்பாக கோல்ஸ்வில்லில் அதை அவரை பலப்படுத்துவதும் வரைக்கும் நீங்கள் போகக்கூடாதென மீண்டும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் மிகுந்த விசுவாசத்தில் என்னை நோக்கி ஜெபிக்கிறார்கள். 3. என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆலிவர் குளோரிடர் அவர்களிடத்திற்கு திரும்பவும் அவர்களுக்கு அவர் ஒஹாயோவில் கூட வேண்டும் என்பது எனக்கு அவசியமாயிருக்கிறது என மீண்டும் ஒரு கட்டளைகளையே சபைக்கு நான் கொடுக்கிறேன். 4. இதோ இதிலே ஞானம் விளங்கும். நான் வரும் வரை ஒவ்வொரு மனுஷனும் தானே தெரிந்து கொள்ளவானாக. அது அப்படியே ஆகக்கடவது. ஆமேன்.